இட்லி பொடி செஞ்சுக்கலாம். தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். செவந்துச்சு. இப்ப நம்ம இதை வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். உளுந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப் அளவு அரை கப்பு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கடலை பருப்பும் நல்லா செவந்துச்சு. இப்ப அதையும் மாத்திக்கலாம். எள்ளு எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு பொரிஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 2 கொத்து அளவு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாம். அந்த சூட்டுலயே ஒரு பெரட்டி 12 காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஆறினோடனே ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல வெறும் மிளகாவை போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை போட்டு கொரப்பா அரைச்சிக்கலாம். அளவுக்கு மிளகாவை பவுடர் பண்ண பிறகு நம்ம மற்ற பொருளை போட்டு கொரப்பா அரைச்சிக்க வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நம்மளோட சுவையான உளுந்து இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.